வணக்கம் எம்டி. வணக்கம் டிகே, சொல்லுங்க. ஸோ நான் ஒரு காமன் மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச வந்திருக்கேன். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்திருக்கோம் ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக, யூஸ்டு கார் பையர்ஸ் விசஸ் நியூ கார் பையர்ஸ் அப்படின்னு. நம்ம கூட இருக்கிறது ஆட்டோடாட் சேனலோட ஓனர் மிஸ்டர் சுதர்சன். சுதர்சன், நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஆட்டோடாட் அப்படிங்கிற சேனலுக்கு ஒரு ஓனர் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் ஆட்டோமொபைல் செக்டர்ல அரௌண்ட் 3 to 4 years ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் யூஸ்டு காரும் பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்ல இல்ல, ஆட்டோமொபைலோட என்தூசியஸ்ட் அவ்வளவுதான். வாயில வரல, அது அவர் சொல்லிட்டாரு. ஓகேங்களா? ஆட்டோமொபைல்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் யூஸ்டு கார் அப்படிங்கிற டாபிக் எடுத்து பேசலாம்னு சொல்லி வந்திருக்கேன். இவர் நியூ கார் அப்படிங்கிற டாபிக் எடுத்து பேச வந்திருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கார் பையர்ஸ்க்கான சப்போர்ட்டும் கிடையாது, இல்லை யூஸ்டு கார் பையர்ஸ்க்கு தான் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு காமன் மேனா ரெகுலரான பீப்புளா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் ரெண்டு பேரும் செப்பரேட்டாக எடுத்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க ஓவராலா பார்க்கும்போது உங்களுக்கு மைண்ட் செட் சேஞ்ச் ஆகலாம். யூஸ்டு கார்ஸ் எடுக்கலாங்கிற ஒப்பீனியன் வரலாம், இல்லை நியூ கார் தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒப்பீனியன் கூட இருக்கலாம். எதுவுமே ரைட் ராங்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட பர்சனல் சுச்சுவேஷன் அண்ட் பர்சனல் சாய்ஸஸ் தான் சொல்ல முடியும். ஸோ அதை பத்தி எலாபரேட்டா பார்ப்போம். நான் ஒரு காமன் மேனா ஒரு நியூ கார் பையரா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்ல போறேன். அண்டு அவர் ஒரு யூஸ்டு கார் பையரா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேச போறாரு. ஓகே, உங்களுக்கு நியூ கார்னா உங்களோட கருத்தை சொல்லுங்க. பொதுவாக நியூ கார்னா என்னோட ஒரே ஒன்லைனா சொல்லணும் அப்படின்னா ஒரு பர்சனல் சாய்ஸ், இல்லைன்னா நமக்கு ஃபேமிலிக்கு பிடிச்சதுன்னா மொத்தத்தில் ஒரு எமோஷனல் டெசிஷனா மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாரும் அப்படி எடுக்கிறது இல்லை, பட் ஒரு காமன் மேனுக்கா நம்ம பார்க்கும்போது நியூ கார் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு பர்சனல் சாய்ஸாகவும் எக்கனாமிக் எமோஷனல் டிசிஷனாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட பர்சனல் டிசிஷன் என்னன்னா யூஸ்டு கார் தான். ஏன்னா யூஸ்டு கார் அப்படிங்கிறது ஒரு 10 lakh பட்ஜெட் காரை ஒரு நமக்கு லக் இருந்தா ஒரு 6 lakh கிடைக்கும், இல்லைன்னா ஒரு 8 lakh கூட கிடைக்கும். பட் நல்ல கார் இருக்கு, இல்லாமலாம் இல்லை, நல்ல கார்லாம் நிறைய இடத்துக்கு கிடைக்குது. அதனால என்னோட ப்ரிஃபரன்ஸ் யூஸ்டு கார் தான். இப்போ நியூ கார் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்ரிசியேஷன் அசெட் தான். காருங்கிறதுல ஒரு ஆட்டோமொபைல் இது எல்லாமே ஒரு டிப்ரிசியேஷன் அசெட் தான். ஏன்னா டியூ டு கிலோமீட்டர்ஸ் இயர், அதனால அது லாஸ் ஆகும். ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு 10 lakh கார் 8 lakhsக்கே எடுத்துக்கலாம். ஆனா ஒரு நியூ கார் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கணுன்னே ஷோரூம் விட்டு வெளியில வருது, வந்த உடனே 10 லட்சம்ங்கிறது 8 லட்சத்துக்கு போடுறோம். அந்த 8 லட்சத்துக்கு போட்டதை நாங்க தான் வாங்குறோம். அப்படிங்கும் போது எங்களுக்கு தான் ப்ராஃபிட்டே. ஓகே, ஸோ நான் ஒரு நியூ காரை எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு பர்சனல் சாய்ஸ்ல எடுக்கிறேன், இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுக்கிறேன், இல்லை ஃபேமிலிக்கு பிடிச்சி எடுக்கிறேங்கும் போது நான் ஏன் விற்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன். அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரமாட்டேன். அண்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இல்லை காரோட லைஃப் வரைக்கும் நான் வச்சு ஓட்டுறேன் அப்படிங்கும்போது இந்த பாயிண்டே நான் யோசிக்காதனால அதை பத்தி நான் திங்க் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு நியூ பையரா நீங்க அப்படி சொல்ல வரீங்க. பட் நாங்க ஒரு யூஸ்டு கார் வாங்குறோம்னா ஆர்டிஓ பிரச்சனை இல்லை, ரோட் டாக்ஸ் பிரச்சனை இல்லை, இன்சூரன்ஸ் பிரச்சனை இல்லை, சீட் கவரு, மேட்டு, ஹீட்டு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றேன்னா டிஃபால்ட்டா எல்லாமே முதல்ல இருக்கிற உங்களை மாதிரி ஓனர் போட்டே வச்சிருவாங்க. சோ அதனால வாங்கினோமா, எடுத்தோமா, ஓட்டினோமா, கோயிலுக்கு போனோமா, பூஜையை போட்டோமா, வண்டியை ஓட்டணுமான்னு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நான் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. ஓகே, ஆனா நான் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வாரண்டி இருக்கு, ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பிகினரா எனக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்டு கார் யூஸரை விட எனக்கு ஒரு நியூ கார் பையரா எனக்கு இது எல்லாமே அதிகமாக கிடைக்கும். அதாவது வாரண்டி, இன்ஜின் வாரண்டி அண்டு எனக்கு ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் எல்லாமே, இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே எனக்கு கண்டிப்பா அதிகமாக கிடைக்கும். அதுக்கு நான் இந்த காஸ்ட்டை ஜஸ்டிஃபை பண்றதா நினைக்கிறேன். ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்க. அப்படின்னீங்கன்னா நீங்க ஒரு 8 லட்ச ரூபா வச்சுக்கீங்க. ஓகே, நானும் ஒரு 8 லட்ச ரூபா வச்சுக்கிறேன். ஓகே, உங்ககிட்ட உள்ள 8 லட்ச ரூபாய்க்கு அடிச்சு சொல்றேன் பேசிக் மாடல்லாம் கிடைக்கும். ஆனா என்கிட்ட உள்ள 8 லட்ச ரூபாய்க்கு டாப் மாடலே நான் எடுப்பேன். ஏன்னா எடுத்திருக்கேன், அதனால நான் சொல்றேன். உங்க கருத்து என்ன? ஸோ ஒரு நியூ பையரா நம்ம யூஸ்ட் காரை விட கண்டிப்பா நியூ காருக்கு அதிகமான ப்ரீமியம் தான் கொடுத்தாகணும். கம்மியான பட்ஜெட்ல கம்மியான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கிறது தான். பட் ஒரு அப்டேட்டட் ஃபீச்சர்ஸ் இருக்க கார் எனக்கு வரும், நியூ டெக்னாலஜிஸ் இருக்கும். ஒரு பழைய கார்ல இருக்கிற ஃபீச்சர்ஸோட எனக்கு அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் வந்த கார்ஸ்ல ஏபிஎஸ், ஏர்பேக்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு அதையும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கிறேன், நியூ டெக்னாலஜி எனக்கு இருக்கு, அதை நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான்.
பட் வந்து அந்த 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வரும்போது ஒரு 10 லட்சம் 11 லட்சம். ஆனா நமக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. 8 லட்சம் ரூபாய்க்கு டாப் மாடல் வந்துடும். பட் வந்து என்னன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையா எடுக்கணும். அவசரம் மட்டும் பற்றக்கூடாது. யூஸ்டு கார் எடுக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க சொல்றாங்க அது சொல்றாங்க அதெல்லாம் ஓகே. என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஒரு நல்ல மெக்கானிக்கா கூப்பிட்டு போங்க, இல்லைன்னா ஒரு ட்ரஸ்டபிள் கன்சல்டிங் அது மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நீங்க தாராளமா போய் நம்பி யூஸ்டு காரை வந்து எடுக்கலாம். நிறைய பேர் யூஸ்டு கார்னாலே மோசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. கம்பல்சரி நல்ல கார்ஸ்லாம் வந்து கிடைக்குது. இப்போ அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட். நான் எங்க வேணாலும் சர்வீஸ் விடுவேன், எப்ப வேணாலும் சர்வீஸ் விடுவேன், என்ன பொருள் வேணாலும் மாட்டலாம். ஓகே, நீங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ நானே சொல்றேன், கண்டிப்பா நான் யூஸ்டு காரா நியூ காரா இருக்கேன், நியூ கார் பையரா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நான் வந்து ஷோரூம் அப்பாயின்மெண்ட் கேட்கணும். சில ஷோரூம்ஸ்ல வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகும், அதனால அந்த டைம் நான் கொடுக்கணும். இந்த கார் அங்கதான் நிற்கும். பட் இருந்தாலும் எனக்கு வாரண்டி அங்க கவர் ஆகுது, இன்ஜின் வாரண்டி கவர் ஆகுது. சர்வீஸை பத்தி நான் எதுவும் டைம் கொடுத்தாலும் டைம் எச்சானாலும் நான் அதை பத்தி பெருசா யோசிக்க தேவையில்ல. நான் அங்க ஏதாச்சும் பிரச்சனையானா கூட நான் வாரண்டி கிளைம் பண்ணுவேன். இல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா நான் ஷோரூம்லயே கேட்பேன். அங்க ஒரு ஆத்தரைஸ்டு ஷோரூம் அப்படிங்கறதுனால எனக்கு அங்க நம்பிக்கை இருக்கு. ஒரு கம்பெனி கண்டிப்பா எனக்கு வந்து பதில் சொல்லும். என்னோட அன்கம்ஃபர்டபுள்னஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால நியூ கார் பையரா எனக்கு இந்த டென்ஷன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கு யூஸ்டு கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஏதோ ஒரு அண்ணன் இருப்பாரு. போனோமா அண்ணே சர்வீஸ் பண்ணோம் என்னன்னு கேட்பாரு. நம்ம கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரிங்க, பட்ஜெட் இருக்கா பட்ஜெட் இல்லையா அப்படிங்கறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம். ஆனா நான் வந்து எப்பயுமே அதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு OEM ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க, அதுதான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். யூஸ்டு கார் வாங்குறீங்கனாலும் ஒருவேளை நீங்க நியூ கார் வாங்குறீங்க, ஏதோ போற இடத்துக்கு எங்கேயோ ஆஃப் ரோட்ல ஓட்டும் போது ஒரு அடியில சம்ப் அடிப்படுதோ இல்ல ஆயில் ஃபில்டர் அடிப்படுதோ இது அடிப்பட்டாலும் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் பர்சனலாவே எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி போடுங்க, இல்லைன்னா சொல்லல. அதுல முடிஞ்ச அளவுக்கு அந்த OEM சப்ளையர் இருக்காங்களே அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி போடுங்க. அது வந்து பெஸ்ட் தான். ஏன்னா கம்பெனி ப்ராடக்ட்ஸே இப்போ வந்து வெளியில எல்லாம் நல்ல பிரைஸ்ல தான் கிடைக்குது. கம்பெனி கம்பேர் பண்ணும்போது வெளியில பிரைஸும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனா என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னன்னா எப்பயுமே என்ன ஷெட்யூல் கம்பெனியில சொல்றாங்களோ அதே ஷெட்யூல் நீங்க எந்த ஒர்க் ஷாப்ல விட்டாலும் சரி இல்ல எந்த கராஜ்ல விட்டாலும் சரி அந்த சர்வீஸ் ஷெட்யூலை வந்து ப்ராப்பரா தேவையான டைமுக்கு வந்து சேஞ்ச் வந்து பண்ணிடணும். ஓகே, அதுதான். அடுத்ததா வந்து என்னன்னா பிரீமியம் இன்சூரன்ஸ் பிரீமியமும் டிக்ளர்ட் வேல்யூ, அதாவது சொல்லணும்னா IDV வேல்யூ, அதுதாங்க. அதை பத்தி தான் வந்து பேச போறோம். நமக்கு இன்சூரன்ஸ் ரேட்டு கம்மியா தான் வரும். ஏன்னா இப்போ இருக்கிற நாம்ஸ் படி பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி, அப்புறம் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் வந்து பம்பர் டு பம்பர் கட்டணும். இப்போ நம்ம இது மாதிரி யூஸ்டு கார்ஸ் எடுக்கும்போது ஒரு சில கார் வந்து தேர்ட் பார்ட்டில இருக்கும், ஒரு சில கார் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ்ல இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் நீங்க ஃபர்ஸ்டே ஒரு 40,000 50,000 கட்டணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 20,000 அவ்வளவுதான், பாதிக்கு பாதின்னு வைங்களேன். உங்களுக்கு என்னங்கிறத கருத்து சொல்லுங்க. எனக்கு ஹையான இன்சூரன்ஸ் பிரீமியம் இருக்கும், ஆனா எனக்கு IDV வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த விஷயத்துல ஒரு யூஸ்டு கார் பையரை விட நியூ கார் பையரா என்னோட காருக்கு அதிக IDV வேல்யூ இருக்கு. அதனால யாருக்குமே எந்த விதமான விபத்து நடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எந்த வித ஸ்கிராட்ச் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஒரு புது வண்டி ஆசையா வாங்குறோம். இருந்தாலும் அப்படி ஏதாச்சும் நம்மள மீறியும் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு IDV வேல்யூ அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால அதுக்கு நான் வந்து பிரீமியம் அதிகமா கட்டுறேன் அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படி வந்து பாக்குறீங்க. ஓகே, அவர் வந்து அப்படி சொல்றாரு. நான் சொன்ன மாதிரிதான் நமக்கு இன்சூரன்ஸும் கம்பெனி தான். வேணா முடிஞ்ச அளவுக்கு கார் எடுக்கிறீங்க அப்படின்னா பம்பர் டு பம்பர் இல்லைன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி. உங்க கார் வந்து ஒரு 5 வருஷம் பழசோ 10 வருஷம் பழசோ ஃபுல் இன்சூரன்ஸ்ல இருந்து அது என்னது பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ்ல இருந்து ஃபுல் இன்சூரன்ஸ் வரும், ஃபுல் இன்சூரன்ஸ்ல இருந்து தேர்ட் பார்ட்டிக்கு வந்து போகும். இப்போ நான் என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு காரே இருக்கு. ஸ்டில் நான் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ்ல தான் வந்து மெயின்டைன் பண்றேன், தேர்ட் பார்ட்டி வந்து போகல. ஏன் அப்படின்னா இப்போ இஃப் இன் கேஸ் எது கிராஷ் ஆகுது எதாகுதுனாலும் அந்த டிக்ளர்டு வேல்யூ வந்து இருக்கும், அதாவது வந்து அந்த IDV வேல்யூ அதை வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ்ல சொல்லி கிளைம் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னன்னா அதே மாதிரிதான் நமக்கு வந்து அந்த காஸ்ட் வைஸும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு பதிலாக ஃபுல் இன்சூரன்ஸுங்கிறது வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ். அவ்வளவுதான் நான் வந்து சொல்றது.
இல்ல பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்னா தேர்ட் பார்ட்டி போட்டுக்கோங்க. ஆனா இன்சூரன்ஸ் போடாம எக்காரணத்து கொண்டும் என்னைக்குமே வண்டி வந்து ஓட்டாதீங்க. பிடிச்சாங்கன்னா ஃபைனு தட்டி தூக்கிடுவாங்க. அது உங்க கையில தான் இருக்கு. இன்சூரன்ஸ் போடாம தயவு செஞ்சு வண்டி மட்டும் ஓட்டாதீங்க. அடுத்ததா என்ன அப்படின்னா வாரண்டியை பத்தி நீங்க வந்து சொல்லுங்க. வாரண்டியில தாங்க நாங்க கிங்குங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நானே வாரண்டி தான் எடுத்துட்டு வரணும்னு எனக்கே தெரியுது. ஸோ வாரண்டி எனக்கு இருக்கு. கண்டிப்பா என்னதான் யூஸ்டு பையர்ஸ்க்கு வந்து வாரண்டி கண்டினியூ ஆகும் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. வாரண்டி வந்து யூஸ்டு பையர்ஸ்க்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் அட்லீஸ்ட் நான் ஒரு நாள் கழிச்சு நியூ பையரா வந்து ஓல்டு பையருக்கு விற்கிறேன், யூஸ்டு கார் பையருக்கு விற்கிறேன் அப்படின்னா கூட எனக்கு அதிகமான வாரண்டி தான் இருக்கும். ஸோ எனக்கு இன்ஜின் வாரண்டி இருக்குங்கிறனால அது எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டா இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். கரெக்ட் தான், அவர் சொல்றதும் கரெக்ட் தான். என்னன்னா இப்போ ஒரு புது கார் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, புது காரா இருந்தாலும் சரி பைக்கா இருந்தாலும் சரி வாரண்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஓனருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. செகண்ட் ஓனருக்கும் இருக்கு, தேர்ட் ஓனர் வரைக்குமே ஒரு சில பிராண்ட்ஸ்ல வந்து போவாங்க. இதை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்க விரும்புறேன். என்னன்னா இப்போ வந்து புதுக்கார அவங்க வாங்கிட்டாங்க, 5 வருஷம் வாரண்டி போட்டிருக்காங்க, நம்ம வந்து செகண்டா வந்து வாங்குறோம், இந்த கார்ல ஏதோ நான் ஆயிடுச்சுன்னா வாரண்டி எல்லாம் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறதே கிடையாது. நீங்க யூஸ்டு கார் வாங்குறீங்க அப்படின்னாலும் கம்பல்சரி கம்பெனியில நீங்க வந்து ஒரு யூஸ்டு கார் வாங்கியிருக்கீங்க அண்ட் வந்து உங்க நேம்ல வந்து அந்த சர்வீஸ் ஹிஸ்டரி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து உங்க நேம் உங்க அட்ரஸ் எல்லாமே போட்டு இந்த வண்டி வந்து நீங்க தான் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிங்க. அப்படிங்கும்போது அந்த வாரண்டி வந்து கேரி ஃபார்வர்டு வந்து ஆகும். இப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் அப்படின்னா நான் வந்து செகண்ட் ஓனர் எனக்கு வந்து வரும், நான் ஒருத்தருக்கு விற்கிறேன் அப்படின்னா போகும். ஆனா இது வந்து லைஃப் லாங்னா கிடையாது, அந்த வாரண்டி பீரியட் இருக்கிற வரைக்கும். ஆனா நீங்க கம்பல்சரி அந்த வாரண்டி வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கணும். இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து பண்றீங்களா, அது மாதிரிதான் ஷோரூம்ல சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்க நேமுக்கு வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. இதுதான். அடுத்ததா வந்து என்னன்னா லோனை பத்தி சொல்லுங்க. நமக்கு வெளியில ஃபினான்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஏதோ கன்சல்டிங் போறோம் அப்படின்னா அவங்க கிட்ட ஃபினான்ஸ் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பட் யூஸ்டு காருக்கு வந்து லோன் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதை வந்து நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் கிடைக்காது, கிடைச்சாலும் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வரும், ஒரு சில நேரம் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்லயும் வருது. ஆனா உங்களுக்கு வந்து எப்படி கிடைச்சிருதா, டக்குன்னு கிடைச்சிருதா இல்ல? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நியூ பையரா நம்ம போகும்போது ஷோரூம்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோசியேட் பண்ணும்போது கண்டிப்பா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து கார் லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா கார் லோன்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல நம்ம நெகோசியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இருந்தாலும் நம்மளும் வந்து இப்போ நிறைய பேங்க்ஸ் வந்து சேலரிடு பர்சனுக்கு அவங்களாவே வந்து கார் லோன்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க. அதுலயும் நிறைய கம்மியான பர்சன்டேஜ் இது பண்றாங்க. ஸோ யூஸ்ட் கார் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா நியூ கார் பையருக்கு ஆவரேஜா நமக்கு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா மோஸ்ட்லி இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாத்துக்கும் லோனுக்கு வந்து கிடைச்சிருது. நியூ காரா இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல ஒரு ஓல்டு காரா இருக்கு, நான் எந்தூசியாஸ்டா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல கூட அந்த காருக்கு மார்க்கெட் வேல்யூ வச்சுதான் வந்து லோன் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு யூஸ்ட் கார் வந்து மார்க்கெட் வேல்யூ பார்த்து தான் அந்த காருக்கு லோன் கிடைக்குமா இல்லையான்னு பார்க்க முடியும். ஸோ ரொம்ப டைட்டான பட்ஜெட்ல இருக்கவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். யூஸ்டு கார்ல இது ஒரு பிரச்சனைங்க. எப்படின்னா இப்போ ஓப்பனாவே சொல்லணும்னா மாருதி ஹுண்டாய்க்குலாம் வந்து டக்குன்னு லோன் வந்து கிடைச்சிருது, எங்க போனோம்னாலும் கிடைச்சிருது. பட் வந்து ஒரு பிரீமியம் கார்ஸ் வந்து போறீங்க அப்படின்னா லோன் கிடைக்கிறது வந்து ஒரு 70 to 80% வந்து மற்ற கார், இந்த மாருதி சுசுகி ஹுண்டாய்ங்கிற மாதிரி கார்ஸ்க்குலாம் வந்து கிடைக்குது அப்படின்னா மற்ற பிராண்ட் கார்ஸ்க்குலாம் வந்து ஒரு 40-50 to 60% அப்படி ஃபிளக்சுவேஷன்ல தான் வந்து கிடைக்குது. பேஸ்ட் ஆன் பிராண்ட் வந்து என்னன்னா புது காருக்கு வந்து கிடைச்சிருது என்டையரா. பட் யூஸ்டு காருங்கிறது வந்து அந்த ஃபிளக்சுவேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது ஏதோ பண்ணினாங்கன்னா நல்லா இருக்கும், எல்லா காருக்கும் ஈக்குவலா ஓகே, எந்த பிராண்டும் பிரச்சனை இல்லை, லோனுங்கிறது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட இது. உங்களுக்கு புது கார் வந்து வாங்கி ஓட்டுறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருந்தது? அதே மாதிரி புது கார் வாங்குனீங்கன்னா முறையே ஒரு ஸ்கிராட்ச் விழுந்துரும், அது எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. ஓ, புது கார் நான் இன்னும் வாங்கல, ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஒரு புது கார் நம்ம பழைய காரை எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஒரு சொந்தக்காரங்க கார் எடுக்கிறோம், ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்க கார் எடுக்கிறோம், இல்ல நம்மளோட நீடுக்கு அவங்க கார் வாங்கிட்டு போறோம் அப்படின்னாலே ரொம்ப பார்த்து ஓட்டி ஆகணும். ஏன்னா ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட நமக்கு வந்து எக்கனாமிக்கலா அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காம ஒரு மனஸ்தாபமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பார்ட் போயிருச்சு இல்ல உடஞ்சிருச்சு இல்ல ஏற்கனவே அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, நம்ம தொடும் போதே அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அது வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கிறத கூட சில டைம் வரலாம்.
கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு புது கார் எடுக்கும்போது இன்னுமே நமக்கு பயமா இருக்கும். அதுவும் வந்து அவங்க கார் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இல்ல ரொம்ப டைட்டான சிட்டிக்குள்ள இருக்காங்க, ஒரு சென்னையோ இல்ல கோயம்புத்தூர் மாதிரியோ ரொம்ப மெட்ரோ மாதிரி சிட்டிக்குள்ள இருக்காங்க அப்படிங்கும்போது அது இன்னுமே ரொம்ப ரொம்ப பயமா தான் இருக்கும். அட்டாச் ஆகாம இருக்காம ரொம்ப அட்டாச் ஆகாம இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஆனா பர்சனல் கார், அதாவது பர்சனல் சாய்ஸ் வச்சுதான் நிறைய பேர் நியூ கார் எடுக்கும் போது அட்டாச் ஆகி தான் இருப்போம். சோ அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட நமக்கு பயமா தான் இருக்கும். கார் இந்த டைம் நம்ம கார்லயே போக வேணாம், பைக்லயே போயிட்டு வந்துடலாம் இல்ல பஸ்லயே போயிட்டு வந்துடலாம்னு சாய்ஸ் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். பட் யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய கார் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு காரா வாங்கியிருந்தாலும் அதை வந்து புது கார் அளவுக்கு தான் வந்து ட்ரீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிராட்ச்ங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிராட்ச் கிடையாது, எங்களுக்கும் அது வந்து பெரிய ஃபர்ஸ்ட் ஸ்கிராட்ச்னே வைங்களேன். ரொம்ப சிரமம். ஏன்னா இப்போ யூஸ்டு கார் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப பட்ஜெட்டே இல்லாம அவங்க சேர்த்து வச்ச பணமாகட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீமா இருக்கும், அந்த ட்ரீம்ல வந்து வாங்குவாங்க. அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப சிரமம். அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு காமன் திங்க் தான். பட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிராட்ச் அப்படிங்கும்போது என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா சின்ன சின்ன ஸ்கிராட்ச் எல்லாம் வந்து அவாய்ட் வந்து பண்ணிடலாம். அதுக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண வேணாம். கொஞ்சம் ஒரு கார்ல ஒரு 4-5 ஸ்கிராட்ச் வரும்போது அது மொத்தமா கிளைம் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா என்னோட ப்ரிஃபரன்ஸ். நீங்க என்னங்கிறது சொல்லுங்க. இது ஒரு நியூ கமரா இல்ல ஒரு ஃபீல்டுக்கு நியூ கமராவோ இல்ல வந்து நியூ பையராவோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மியா இருக்கு. நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கு அப்படிங்கறதுனால இது கொஞ்சம் எலாபரேட்டிவா சொல்லுங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்கிராட்ச்க்குமே வந்து நமக்கு எதுவுமே தெரியாதப்போ ஓகே நமக்கு வந்து வாரண்டி இருக்கு இல்லைன்னா வந்து நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அதுல ஏதாச்சும் நமக்கு வந்து பின்னடைவுகள் வருமா? கண்டிப்பா. எப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ்ங்கிறது பொறுத்த வரைக்கும் நான் வந்து எக்ஸாக்டா வந்து நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்கிராட்சுக்கு அதை நீங்க வெளியில கொடுத்து ரெடி பண்றீங்க இல்ல கம்பெனிலேயே ரெடி பண்றீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட பைக் இருக்கு. என்னோட பைக்கு வந்து ஒரு தடவை கீழே விழுந்தப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7,000 பக்கமா வந்துச்சு. நான் வந்து சரி ஓகே இது வந்து ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கீழே விழுந்ததுக்கே, எனக்கு கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் மாடல் பைக் தான், கீழே விழுந்தப்போ ஒரு 7,000 காஸ்ட் வந்து சொன்னாங்க. நான் வந்து என்னன்னா இன்சூரன்ஸ்ல வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்டையரா ஃபுல்லா வந்து வந்துடும், ஒரு 1,000 rupees நீங்க வந்து கட்டினா போதும் அப்படிங்கறத சொன்னாங்க. சரி ஓகே அது என்ன ஒரு 7,000 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். கடைசியா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, அதாவது இவர் நண்பர்கிட்டே வந்து கேட்கும் போதே இவர் தான் வந்து சொன்னாரு என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கிராட்ச் சின்ன சின்ன நம்மளால வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச விஷயத்துக்குலாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண வேணாம். அதாவது வந்து கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நெக்ஸ்ட் அடுத்த இன்சூரன்ஸ்ல வந்து நீங்க வந்து இனிஷியல் பேமெண்ட், அதாவது வந்து இன்சூரன்ஸ் கட்டுற பேமெண்ட் அதிகமா கட்டுற மாதிரி வந்து இருக்கு, அடுத்த கிளைம் வந்து கம்மியா வந்து இருக்கு. ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை ஆனா கம்மிங்கிறது வந்து ஆகுது. அடுத்து ஒரு மேஜரா கூட ஆகலாம். ஏன்னா சின்ன ஒரு விஷயத்துக்காக ஒரு 2,000 3,000 பொருளுக்காக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு அடுத்த ஸ்கிராட்ச் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு 10,000 20,000 போது நம்ம கையில இருந்து காசு ஜாஸ்தியா போகும், இன்சூரன்ஸோட ப்ரீமியமும் வந்து ஜாஸ்தியா வந்து வரும். அதனால வந்து ஒரு சின்ன ஸ்கிராட்ச் எல்லாம் இருக்குன்னா இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணாம நீங்க ஷோரூம்லயே உங்க கை காசு கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். இல்ல வெளியில நல்ல ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் ப்ராப்பரா பெயிண்ட் அடிக்கிறாங்க, ஒரு பெயிண்ட் பூத் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க அங்க கொடுத்து வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த பொருள் உடையதுனாலும் வெளியில வந்து OEM சப்போர்ட் இருக்கு, நீங்க அதுலயே வந்து வாங்கி வந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆஃப்டர் மார்க்கெட்ஸ்ல நிறைய பிராண்ட்ஸ்லயே தான் இருக்கு. உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ உங்க என்ன பட்ஜெட்டோ அதை வந்து பார்த்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல ஏதாச்சும் இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நாங்க சொன்னது கொஞ்சம் புரியல அப்படின்னா உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்டயோ அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்டயோ அட்வைசர் கிட்டயோ நீங்க வந்து கேட்டு இதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அண்ட் டெக்னிக்கலா சொல்லணும்னா நமக்கு நோ கிளைம் போனஸ் அப்படிங்கறது ஒன்று ஆட் ஆகும். அந்த நோ கிளைம் போனஸ் என்னன்னா நீங்க கிளைமே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு போனஸ் அமௌண்ட்டா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாங்க. அது நீங்க சின்ன சின்ன கிளைம்ஸ் பண்ணும்போது அந்த நோ கிளைம் போனஸ் வராம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்க அட்வைசர் கிட்ட. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அப்படிங்கும் போது அது வண்டியோட மேஜர் பார்ட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணாதப்போ நம்ம கண்டிப்பா இன்சூரன்ஸ்க்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அதை நம்ம கேட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனைக்கு உங்க அட்வைசரோ இல்ல உங்களுக்கு யாரு வந்து இன்சூரன்ஸ் கிட்ட தெரியுமோ அவங்க கிட்ட நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. அது நீங்க இப்ப தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஓகே, எல்லாமே முடிஞ்சு இன்சூரன்ஸ் கோடு கீடு எல்லாத்தையும் முடிச்சாச்சு சரிங்களா. எப்படி இருந்தாலும் ஒரு காரை வாங்கினா சொன்னீங்களே 15 வருஷம் வச்சிருப்பேன் 10 வருஷம் வச்சிருப்பேன் 5 வருஷம் வித்துதானே ஆகணும். விற்கும் போது நட்டம் வந்துதானே ஆகும். அதை பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லப்பா, 15 வருஷம் ஓட்டிட்டேன்னு சாட்டிஸ்ஃபைடா விற்பேன். சரி 15 வருஷத்துல ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டி இருந்தீங்களா? ஓகே 10,000 என்ன பண்ணுவீங்க? 10,000 கிலோமீட்டர் ஓட்டி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுதான்.
நட்டம் தானே. இதுக்கு அதாவது வாங்கும் போது இருக்கிற பர்சனல் சாய்ஸ் வந்து விற்கும் போது இருக்காது. விற்கும் போது கண்டிப்பா எக்கனாமிக்ல. ஓ, இவங்க வந்து அப்படி மாறிடுறாங்க. வாங்கும் போது ஒண்ணு சொல்றாங்க, விற்கும் போது அதெல்லாம் இல்லைங்க, பிடிச்சுதாங்க வாங்குறோம், பிடிச்சுதான் விற்போம்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியாது. இப்போ வந்து நண்பர் அவரோட காரை எனக்கு பிடிச்சி விற்கிறாரு அப்படின்னா பிடிச்சு நான் வாங்கிக்குவேன், பிடிச்சு விற்கலாம். பட் அது இல்லாத டைம்ல மத்தவங்க வந்து ஒரு காமன் மேனா நம்ம விற்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல விற்கும் போது மேக்ஸிமம் சிச்சுவேஷன்ஸ் அது வந்து எமோஷனல் டெசிஷன்ஸா இருக்காது, எக்கனாமிக்கல் டெசிஷன்ஸா தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு அப்கிரேடேஷனா இருக்கும். அப்படி அந்த பட்சத்துல வந்து நமக்கு வந்து நம்ம கார் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போய் அது வந்து நமக்கு அமௌண்ட் கையில கிடைச்சாதான் நம்மளால சந்தோஷமா அதை ஏத்துக்க முடியும். கம்மியா கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறோம், கம்மியா கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா மனசார ஏத்துக்கலாம். கண்டிப்பா இவரும் அவரோட கார் எனக்கு வித்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னும் அதர் கேசஸ் கண்டிப்பா வந்து ஒரு நியூ பையரா என்னதான் எந்தூசியாஸ்டிக்கா இல்ல என்னதான் வந்து ரொம்ப பிடிச்சு போய் வாங்கியிருந்தாலும் விற்கும் போது கம்மியா போனா கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் ரொம்ப கம்மியான ட்ரிவன் கார்ஸ் அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு அது வந்து நம்ம கன்சல்டன்சிலையோ இல்ல வந்து டக்குன்னு சேல் பண்ணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் முன்னாடி டெசிஷன் எடுத்து ஒரு நல்ல ரேட் கொடுக்குறவங்க இல்ல ஒரு இந்த மாதிரி கார் தேடிட்டு இருக்காங்க, ஸ்பெசிஃபிக்கா வந்து லோ ட்ரிவன் கார்ஸ் தேடிட்டு இருக்கவங்கள்ட்ட ஒரு அளவுக்கு நம்ம அதிகமா வச்சு கொடுக்கலாம். நமக்கு யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, ஓனர் தான் பிரச்சனையே. என்னங்க பிரச்சனை? ஓனர்னால பிரச்சனை இல்லைங்க, ஓனருங்கிறதுனால பிரச்சனை. ஓகே, என்னன்னா நம்ம வாங்கும் போதே 2வது ஓனர் வந்துரும். என்னன்னா இப்போ ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து இருக்கு, ஒரு 3 ஓனருக்கு மேல போயிடுச்சுனாலே அந்த காருக்கு வந்து ரொம்ப வேல்யூ வந்து கம்மியாயிருது. ஓகே, ஒரு காரை வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ்ல இருந்து நான் சொல்றேனே, ஓனரை வச்சு வேல்யூ வந்து பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு சைடு இருக்கட்டும், அதுவும் அக்செப்டபிள். ஆனா ஒரு வண்டியை வந்து இப்போ இவர் வச்சிருக்காரு அப்படின்னா ரொம்ப ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கலாம், ரொம்ப டைமுக்கு சர்வீஸ் பண்ணிருக்கலாம், எல்லாமே எக்ஸாக்டா தேவையான பொருள் எல்லாமே வந்து மாத்தி ப்ராப்பரா வந்து வச்சிருக்கலாம். அது மாதிரி வண்டிக்கு அது மாதிரி ஒரு நல்ல வண்டி ஒரு 3 ஓனர்ல கிடைக்குது அப்படின்னாலும் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க 4வது ஓனரா இருந்தாலும், நீங்க வாங்க போறதே 4வது ஓனர் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வாங்குங்க. ஆனா சேல் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் போகும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அவ்வளவு நல்ல வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 4 ஓனர்ல நல்ல வண்டி இருக்கிறது இருக்கு, ஒரே ஓனர்ல மோசமா போன வண்டி இருக்கு. ஸோ ஒரு யூஸ்டு பையரா நான் கார் பாக்குறேன் அப்படின்னா எடுத்தடுப்புலயே 3rd யூசர் 4th ஓனர் அப்படின்னு பார்த்து நான் ரிஜெக்ட் பண்ணாம அந்த காரை நேர்ல போய் பார்த்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்து அந்த காரை செக் பண்ணும்போது நமக்கு நல்ல கார் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி என்னன்னா, இந்த கார் வாங்குறீங்க அப்படின்னாலும் யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, ஒரு தயவு செஞ்சு ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல மெக்கானிக்கா இருக்கட்டும், இல்ல இதுக்குன்னே பண்றவங்க இருக்காங்க, அவங்க நிறைய பேர் நீங்க இன்டர்நெட்ல தேடினீங்கனாலே கிடைப்பாங்க. ஓகேங்களா, அவங்கள கூட்டிட்டு போயிட்டு கார் நல்லா இருக்கா, இன்ஜின் நல்லா இருக்கா, அடிபட்டு இருக்கா, ஃபிளட் ஆயிருக்கா, ஆக்சிடென்ட்ஸ் ஏதோ ஆயிருக்கா, பார்ட்ஸ் ரீப்ளேஸ் வந்து பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. ஒரு சில பேர் என்னன்னா ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து மாத்திருக்காங்க, அதனால வந்து இந்த கார் வந்து அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. எனக்கு அடுத்த மாசமே வேணும், ஆனா நான் ஒரு சேலரி பர்சன், நான் ஒரு ஜாப்ல போறேன், 9 to 5 ஜாப் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல என்னால கண்டிப்பா நேர்ல போக முடியாது. கண்டிப்பா. சோ அந்த டைம்ல நான் என்ன மாதிரி பண்ணலாம், யார்கிட்ட போய் வாங்கலாம்? அது மாதிரி நீங்க டக்குன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு, அதே மாதிரி நல்ல கன்சல்டிங்ஸும் வந்து இருக்கு. நீங்க ஒரு பர்சனலா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு மூலியமா ஃப்ரெண்ட் இருக்கிற ஒரு நல்ல மெக்கானிக் வந்து ட்ரஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து அமௌண்ட் போகும் இல்லைன்னா சொல்ல, ஒரு தடவை ஒரு கார் பார்க்க வராங்கன்னா ஒரு 2000 3000 1500 அதுல இருந்து ஒரு 500ல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லா கன்சல்டன்சிலயுமே நல்ல காரும் இருக்கு. ஆமா, அது இல்லாம கொஞ்சம் வேலை வைக்கக்கூடிய கார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருவேளை நான் மெக்கானிக் இல்ல அப்படின்னா பட்சத்துல அந்த ஸ்பின்னி கார் வேல்யூ அதுல எல்லாம் எவாலுவேட் பண்றேன்னு சொல்றாங்களே, அது எப்படி? அதை பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்கு. நம்ம வந்து எல்லா இதையும் குறையும் சொல்ல முடியாது, எல்லா இதுவும் நல்லா இருக்கு. அவங்க கிட்டயும் நல்ல கார்ஸ் வந்து இருக்கு, அவங்க கிட்டயும் வந்து ஃபியூச்சர்ல ஒர்க் வரக்கூடிய கார்ஸ் வந்து இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அவங்க சைட்ல இருந்து வாரண்டி வந்து கொடுத்துறாங்க. எந்த கார் எடுத்தீங்கனாலும் ஒரு 6 month வந்து வாரண்டி வந்து வந்துருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றாங்க. இது வந்து இந்த ஸ்பின்னி அது மாதிரி இதுலயும் வந்து இருக்கு. அதே மாதிரி நிறைய கன்சல்டிங்லயும் வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க. அது வந்து நம்ம வந்து இவங்க தான் அவங்க தான்ங்கிறத வந்து கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கேயும் குறை இருக்கலாம், இங்கேயும் குறை இருக்கலாம். அதனால வந்து பார்த்து வாங்கணும் யூஸ்டு கார் அப்படின்னா. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி சேல் பண்றதோட மட்டுமே இல்லாம நமக்கு கார் வந்து எவாலுவேஷனும் பண்ணி தராங்க இல்லையா? ஆமா, எவாலுவேஷனும் கண்டிப்பா வந்து பண்றாங்க. நம்ம ஒரு காரை வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பாக்குறோம், இந்த காருக்கு எவாலுவேட் பண்ணணும்னா கூட நம்ம அந்த காரை வந்து எடுத்துட்டு போய் அங்க போய் எவாலுவேட் பண்ணிட்டு கூட நம்ம கொண்டு வர மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மாதிரிங்கிறது வந்து கம்மி தான். அதாவது வந்து ஒரு
பேர் சொல்ல விரும்பல. நிறைய பிரான்ச்ல வந்து அதெல்லாம் வந்து கம்மி தான். ஓகே. நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கனாலும் தெரியும். நல்ல அவங்க எப்படின்னா ஒரு கம்பெனி ஆத்தரைஸ்டு மாதிரி ஒரு நல்ல ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒர்க் ஷாப்புக்கு வந்து எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க வந்து டயக்னோஸ்டிக் டூல் வந்து போடுவாங்க. ஓகே. முதல்ல மாதிரி இல்லைங்க. இப்ப யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா போனோம், இன்ஜின் நல்லா இருக்குது, இப்ப கிலோமீட்டர் டேம்பரிங் இருக்கு, இன்ஜின்ல ப்ராடக்ட்ஸ் மாத்துறாங்க, ஒரு சில நேரம் இன்ஜினியே மாத்திடுறாங்க. நம்ம நண்பர்களை இன்ஜினியே போகும்போது ஒரு இன்ஜின் இருக்குது, வரும்போது ஒரு இன்ஜின் இருக்குது, அது மாதிரிலாம் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து அதையும் வந்து பாத்துக்கணும். அதனால என்னன்னா ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் ஷெட்டு இல்லைன்னா ஒரு ஆத்தரைஸ்டு டீலர் கிட்ட இல்லைன்னா கம்பெனிலேயே வந்து பண்றாங்க. இப்போ ஒரு Volkswagen எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கொண்டு போய் விட்டீங்கன்னா டாப் டு பாட்டம் அந்த வண்டியோட ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி என்னன்னா அடுத்து இந்த வேலை இருக்கு, நீங்க எடுத்தா இவ்வளவு இருக்கு, இந்த வண்டி எடுக்கலாம் வேணாம் அப்படிங்கறத அவங்க வந்து சொல்லிடுறாங்க. நமக்கு இந்த சர்வீஸ் எல்லா ஷோரூம்லயும் இருக்கு. நீங்க ஷோரூம்லயே கொண்டு போய் யூஸ்டு காரை வந்து எவால்வேஷன் வந்து பண்ணலாம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமாங்கிறதே தெரியல. இப்போ ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு இங்க ஒரு கன்சல்டிங் இருக்கு, இங்க ஒரு ஷோரூம் இருக்கு. இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோண்டா வந்து இங்க நிக்குது அப்படின்னா அப்படியே எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் ஹோண்டா ஷோரூம்ல வந்து விடுங்க. விட்டீங்கன்னா அப்படியே பார்த்து அப்படியே வந்து சொல்லிடுவாங்க. சோ நியர்பை என்ன டீலர்ஷிப் இருக்கோ பார்த்து கூட அங்க டீலர்ஷிப்லயே கூட செக் பண்ணி. ஆமா. ஆனா வந்து நான் டீலர்ஷிப்ங்கிறது சொல்லி நான் டீலர்ஷிப்புக்காக வந்து எது குரல்லாம் கொடுக்கல. நல்ல மெக்கானிக்ஸ் இருக்காங்க. டீலர்ஷிப் போகும்போது அதுக்கு தகுந்த காஸ்ட் வந்து வரும். நீங்க ஒரு ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்டா நீங்க வந்து ஒரு நல்ல மெக்கானிக் அப்படின்னு சொல்லி, பட் ஒரு காமன் மேனா அவங்க ரிவ்யூஸ் தான் பார்க்க முடியும். ஆமா. சோ நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருக்கும்போது பர்சனலா தெரிஞ்சவங்க இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா தெரிஞ்சவங்க வேர்ட் ஆஃப் மவுத்ல வரவங்கலாம் ஓகே அப்படின்னா நான் பாத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு நல்ல ஒர்க் ஷாப்லயோ இல்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லயோ நான் வந்து ரிவ்யூஸ் பார்த்து இல்லைன்னா டீலர்ஷிப்லயே போய் நான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க அப்படி கொடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி புதுக்காருக்கெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. போறாங்க, காசை கொடுக்குறாங்க, கடனை கட்டுறாங்க, காரை வாங்கிட்டு ஓட்டிட்டு வந்துடுறாங்க. யூஸ்டு காருங்கும் போது மட்டும் இதெல்லாம் பிரச்சனை பார்த்துதான் எடுத்துக்கணும். அடுத்து வேற ஏதோ கருத்து இருக்கா சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் வீடியோ. டைம் ஆச்சு. கருத்து இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு பேச முடியும். நான் இன்னும் கார் வாங்கல, கார் வாங்கிட்டு கூட அதிகமான பாயிண்ட்ஸ் பேசலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரியே என் காரை இவருக்கு வந்து வித்துருவோம். ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு வித்துருவோம். 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 12 லட்சம் ரூபாய்க்கு இவர் வாங்கிப்பாரு. அதனால இங்க வந்து கொடுத்தலாம். சரிங்களா? இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்க 2 பேர் பேசுனது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்க கரெக்டா பேசணுமா இல்லையா, ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இது. ஓகேங்களா? அதனால உங்க கருத்து என்ன அப்படிங்கறது தாராளமா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஃபியூச்சர் வீடியோல கண்டிப்பா அப்டேட் வந்து பண்றோம். மற்றபடி அப்டேட்டுங்கிறதெல்லாம் சொல்றாங்க அப்புறம் அப்படிங்கறதுல இல்லை. கண்டிப்பா அடுத்த வீடியோல வந்து அப்டேட் வந்து பண்றோம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ டிகே. நீங்க ஏதோ சொல்ல எம்டிக்கு நன்றி. அது இல்லாம நான் ஒரு நியூ கம்மர், அதாவது நியூ பையர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசினேன். அதனால எனக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட அதை வந்து விட்டுருங்க. பட் கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்ட், அதனால அவர் பாயிண்ட் ஏதாவது பேசும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தா எனக்கு தெரியாது. நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிருக்கேன். கண்டிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த புதுசு புதுசா தான் கத்துக்கிறோம். எதுவுமே வந்து நிரந்தரங்கிறது கிடையாது. எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியமும் வந்து கிடையாது. அதனால நானே ஏதாவது வந்து தப்பு பண்ணியிருக்கலாம், இல்ல இதை வந்து உங்க அண்ணனாவோ தம்பியோ எப்படி வேணாலும் நினைச்சிட்டு என்ன தப்பு பண்ணியிருக்கணும் ஓப்பனா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், அதை வந்து மாத்திக்கிறேன். வருங்காலத்துல வந்து நானும் உங்களை வந்து புரிஞ்சுக்க வந்து ட்ரை பண்றேன். சரிங்களா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.